ஜஹ்ரான் மம்தானி என்கிற ஒரு முஸ்லிம் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். வெறும் 36 வயதே உடைய இளைஞன் பரபரப்பாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். பாரிய மக்கள் எழுச்சி அவருக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபரும் அவருடைய கட்சியினரும் கூட நேரடியாகவே அவரை பயங்கரவாதி தீவிரவாதி என்று பேசுகிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அமெரிக்காவினுடைய கோல்டன் பாய், தங்க மகன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு ஜஹ்ரான் மம்தானி வரவேற்பை பெற்றிருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தற்போது அமெரிக்காவில் 2 பரபரப்பான விவகாரங்கள் நடைபெற்று வருகிறது. ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான நோ கிங்ஸ் என்கிற தலைப்பிலான பாரிய ஆர்ப்பாட்டங்கள். இந்த நாட்டிலே எந்த அரசர்களும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த அடிப்படையில் தான் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டங்களில் பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற பல அரிதான முக்கியமான விவகாரங்களை தனியாக நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரம், இரண்டாவதாக அமெரிக்காவில் பரபரப்பாக பேசப்படுகிற விவகாரம், எதிர்வருகிற நவம்பர் 4ஆம் தேதி நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஜோ பைடனுடைய தரப்பால ஜஹ்ரான் மம்தானி என்கிற ஒரு முஸ்லிம் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். வெறும் 36 வயதே உடைய இளைஞன் பரபரப்பாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். பாரிய மக்கள் எழுச்சி அவருக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபரும் அவருடைய கட்சியினரும் கூட நேரடியாகவே அவரை பயங்கரவாதி தீவிரவாதி என்று பேசுகிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அமெரிக்காவினுடைய கோல்டன் பாய், தங்க மகன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு ஜஹ்ரான் மம்தானி வரவேற்பை பெற்றிருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகள் நியூயார்க்ல ஜனநாயக கட்சிக்கு இப்படியான ஒரு வரவேற்பு கிடைத்தது ஜஹ்ரான் மம்தானி மூலமாகத்தான் என்கிறது ஜனநாயக கட்சியினுடைய வட்டாரங்கள். அதை தாண்டி தற்போது ஜனநாயக கட்சி ஒரு வீழ்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் இதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் எழுச்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கோல்டன் பாய், தங்க மகனாக பார்க்கப்படுகிற ஜஹ்ரான் மம்தானியை பற்றிய சில முக்கியமான செய்திகள், தேர்தல் பரப்புரை தொடர்பான பல முக்கியமான விவகாரங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட கட்டுரை, அதிலே கட்டுரையினுடைய எழுத்தாளர் மெஹர் அகமது அவர்கள் தெரிவித்த பல முக்கியமான செய்திகளை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கிறது. இந்த முக்கியமான செய்திகள் என்ன தரவுகளை எல்லாம் தருகிறது என்றால், ஜஹ்ரான் மம்தானியும் நானும் ஒரே வயதுடையவர்கள் என்கிறார் மெஹர் அகமது. இந்த ஒரே வயதுடைய நாங்கள் அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதலுக்கு பிறகு, 9/11க்கு பிறகு பல இன்னல்களையும் துன்பங்களையும் அமெரிக்க முஸ்லிம்களாக சந்தித்திருக்கிறோம் என்கிறார். அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ்ல இந்த ஆர்டிக்கல் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஒசாமா பின் லாதன் தான் இந்த தாக்குதலை நடத்தினார் என்று கூறி அமெரிக்கா ஆப்கான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது பயங்கரமான இன வெறுப்புகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அமெரிக்காவினுடைய முழு பாதுகாப்பு துறையும் அமெரிக்க முஸ்லிம்களை அணுவணுவாக கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். அமெரிக்காவினுடைய அரச மட்டத்திலே, அரச அலுவலகங்களிலே வேலை பார்த்த அத்தனை பேரும் அணுவணுவாக கண்காணிக்கப்பட்டார்கள். இப்படி நாங்கள் பலவிதமான மன உளைச்சல்களுக்கும் உள்ளாகி இருந்து சிறுவர்களாக, இளைஞர்களாக வளர்ந்து வந்து தற்போது அமெரிக்காவில் ஒரு பேசப்படும் இடத்திற்கு அமெரிக்க இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறது என்கிறார் நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையாளர் மெஹர் அகமது அவர்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் தற்போது ஜஹ்ரான் மம்தானிக்கான மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் இஸ்லாமிய கலாச்சாரம் வேகமாக பரவுகிறது என்கிறார் நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையாளர். அதற்கு அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உதாரணமே என்னன்னா, அமெரிக்காவில் நீங்க சர்வ சாதாரணமாக அங்கு வாழக்கூடிய அமெரிக்கர்கள் இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்க முடியும் என்கிறார். குறிப்பாக இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு நாடினால் என்கிற வார்த்தையை நாங்கள்
எல்லாவற்றுக்குமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை பண்ணும்போது அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதனை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாதாரண அமெரிக்கர்கள் கூட தற்போது பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள், குறிப்பாக அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள் இங்கே தொழில்களை தொடங்கி உணவு கடைகளை நடத்தி வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுகள்ல, அரபு ரெஸ்டாரண்ட்டுகள்ல அமெரிக்கர்களே அதிகமாக வந்து விரும்பி உணவு உண்ணுகிற நிலை மாறி இருக்கிறது. யமன் சார்ந்த பல உணவு கடைகள் நியூயார்க்கை ஆட்கொண்டிருக்கின்றன. அந்த கடைகளில் எல்லாம் ஏகபோக பிசினஸ் நடைபெறுவதை நம்ம பார்க்க முடிகிறது என்று சொல்லக்கூடிய மெஹர் அகமது, நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையாளர், மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்பக் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பல நிறுவனங்கள், ஷாக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் இழுத்து மூடி நஷ்டத்தை சந்திக்கிற நிலையில் அரபிகளையும் இஸ்லாமியர்களையும் பேஸ்மெண்டாக கொண்டிருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுகள், மற்ற உணவு நிறுவனங்களுடைய வியாபாரம் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு மத்தியிலே நம்பிக்கை பிறந்திருக்கிறது. எங்களை அந்த மக்கள் நம்புகிறார்கள், பயங்கரவாதம் தோற்கடிக்கப்படுகிறது என்கிற மிக மகிழ்ச்சியான கதைகளை எல்லாம் இந்த நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையில் மெஹர் அகமது அவர்கள் சொல்கிறார். நியூயார்க்ல நடைபெற இருக்கிற தேர்தல் எதிர்வருகிற நவம்பர் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சில சகோதரர்கள் தேர்தல் நடந்து முடிஞ்சு ஜஹரான் மம்தானி மேயர் ஆயிட்டார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மேயர் ஆகல. தேர்தலுக்கு முன்பதாகவே அங்க உள்கட்சி தேர்தல் நடைபெறும். அந்த உள்கட்சி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக நியூயார்க்குடைய மேயராக போட்டியிடுவதற்கான உள்கட்சி தேர்தல் போட்டியில ஜஹரான் மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்தான் தற்போது நியூயார்க்குடைய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் அறிவிக்கப்பட்டதோட குடியரசுக் கட்சி சார்பாக பல விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டு வருகிறார். இந்த விமர்சனங்கள் தொடர்பாக ஆரம்பமாக கருத்து சொல்லக்கூடிய நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த விமர்சனங்கள் எல்லாம் தனக்கு ஏற்படும் என்பதற்கு அவர் சிறு வயது முதலே அதற்கான தயாரிப்புகளில் இருந்ததாக தெரிகிறது. ஏன்னா 9/11 தாக்குதலுக்கு பிறகுல இருந்து இஸ்லாமியர்கள் எதிர்கொண்ட எல்லா விமர்சனங்களையும் அவர் பதில் சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த பதில்கள் எல்லாம் இந்த தேர்தலில் ஜஹரான் மம்தானிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவர், தற்போது ஜஹரான் மம்தானி அவர்கள் தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதோடு இவர் ஒரு குட்டி முகம்மது என்ற விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அமெரிக்காவில் ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த பிம்பம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவியால் இப்பொழுது அடித்து நொறுக்கப்பட்டு தவிடுபொடியாகி போயிருக்கிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அமெரிக்கர்கள் படிக்கிறார்கள். அமெரிக்காவிலே இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆனை வேகமாக எடுத்த மக்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற நிலையெல்லாம் இப்பொழுது பழைய கதைகள் எல்லாம் எதற்கும் உதவாது என்கிற நிலையை தாண்டி விட்டது. ஆனாலும் இனவாதத்தை கக்கும் விதமாக சிறிய முகம்மது என்கிற பெயர்ல இந்த மாதிரியான செயல்பாடுகளை அமெரிக்காவினுடைய ஆளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் முன்வைக்கிற அதே நேரம் 9/11 போன்ற ஒரு தாக்குதல் கூட ஜஹரான் மம்தானி மேயரானால் நடத்தப்படலாம் என்கிற அச்சத்தை உருவாக்குகிறார்கள். காசாவில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை போல அமெரிக்காவுக்குள்ள தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்கிற அச்சத்தை எல்லாம் ஜஹரான் மம்தானிக்கு எதிராகவே இவர்கள் அத்தனை பேரும் உருவாக்குகிறார்கள் என்கிறார் கட்டுரையாளர் மெஹர் அகமது அவர்கள் நியூயார்க் டைம்ஸ்ல. இதற்கெல்லாம் அவங்க எதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி முதல் வெடித்த காசா இஸ்ரேல் பிரச்சனையில இஸ்ரேல் மீது பாலஸ்தீனர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். எனவே இது போன்று அமெரிக்காவிலும் நடக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய வாதம். ஆனால் இந்த 2 ஆண்டுகள் நடைபெற்ற காசாவினுடைய யுத்தம் இதையெல்லாம் தவிடுபொடியாக்கி விட்டது என்கிறார் கட்டுரையாளர். அது உலகத்திலேயே பார்த்துட்டோம். ஏன்னா அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு உடனே அக்டோபர் 8ஆம் தேதி இஸ்ரேலுக்கு உடனடியாக அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பயணிக்கிறாரு. அதற்கு பிறகு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் வந்து இறங்குறாரு. அப்போது இருந்த பிரித்தானியாவுடைய பிரதமர் ரிஷி சுனக் வர்றாரு. இப்படி பல நாடுகளுடைய தலைவர்களும் இஸ்ரேலுக்கு வந்த நிலையில் இப்போதைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, இஸ்ரேல் இன அழிப்பு செய்திருக்கிறது. பாலஸ்தீனம் தனிநாடாக மாற்றப்பட வேண்டும். எங்களுடைய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக மாற்றுகிறது என்று எந்த பிரித்தானியா இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை காசாவுக்குள் பாலஸ்தீனத்துக்குள் உருவாக்கியதோ அந்த பிரித்தானியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கிறது. பிரான்ஸ் தனிநாடாக அங்கீகரித்து விட்டது. வீட்டோ பவர் கொண்ட ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் 4 உறுப்பு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விட்டது, அமெரிக்காவை தவிர்த்து. இப்படி என்ன மீண்டும் ஒரு பிரச்சாரத்தை, இனவாதத்தை ஜஹரான் மம்தானிக்கு எதிராக அவர்கள் உண்டாக்க முனைந்தாலும் அதையெல்லாம் உடைத்து கொண்டு ஜஹரான் மம்தானியுடைய பிரச்சாரம் உச்ச
உச்சமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி நியூயார்க் டைம்ஸினுடைய பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஜஹரான் மம்தானி எல்லா கேள்விகளுக்கும் தயாராக இருந்திருக்கிறார். நீங்கள் யூதர்களை எதிர்க்கிறீர்களா என்றால் யூதர்களை ஆச்சரியப்படும் விதமாக அவருடைய பதில் அமைகிறது. இஸ்ரேலை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதற்கு மிக தெளிவான பதிலை அவர் சொல்லுகிறார். பாலஸ்தீனம் தனிநாடாக ஆக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதற்கு எந்த உறுத்தலும் இல்லாமல் பாலஸ்தீனம் தனிநாடாக ஆக்கப்பட வேண்டும் என்கிறார். நியூயார்க்குக்கு நீங்கள் மேயராக இருக்கும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்தால் அவருடைய நிலை என்னவாகும் என்பதற்கு கண்டிப்பாக நியூயார்க் மேயராக அவரை கைது செய்ய சொல்லுவேன் என்று பகிரங்கமாக பேசுகிறார். எனவே என்னுடைய பிரச்சாரம், என்னுடைய நடவடிக்கைகள் யூதர்களுக்கு எதிரானதல்ல, ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரானது. இஸ்ரேல் இந்த உலகத்தை நாசப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி மட்டுமல்ல, முழு உலக மக்களுக்கும் நிம்மதி வேண்டும் என்பதை யாரு கேள்வி கேட்டாலும் திருப்திகரமான பதில் அமைவதை போன்று துடிப்பாக ஒரு இளைஞராக மிக தெளிவான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜஹரான் மம்தானி என்பதை தாண்டி, ஜஹரான் மம்தானிக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளருடைய நிலை அந்தோ பரிதாபம் என்று ஆகியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்ரேலிய நிறுவனங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவருக்கு வழங்கிய நிதிகளை பகிரங்கமாக அவர் மீள ஒப்படைக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா அந்த நிதி இவர் இஸ்ரேலால இயக்கப்படுறாரு, இஸ்ரேல் பணம் கொடுக்குது என்கிற நிலையை சொன்னாலே அமெரிக்காவினுடைய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்கிற நிலையை தற்போது நியூயார்க்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எடுத்து காட்டுகிறது என்கிறார் கட்டுரையாளர் மெஹர் அகமது நியூயார்க் டைம்ஸ்ல. ஜஹரான் மம்தானி பாலஸ்தீனத்திற்கான தன்னுடைய ஆதரவு நிலைப்பாடுகளை இப்போது எடுத்தவர் அல்ல என்று சுட்டிக்காட்டக்கூடிய நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரை மிக அழகான சில செய்திகளை சுட்டிக்காட்டுகிறது. தன்னுடைய அடையாளத்தை தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஜஹரான் மம்தானி எந்த இடத்திலும் பின்வாங்கவில்லை. குறிப்பாக ஜஹரான் மம்தானி போவ்டோயின் கல்லூரியில் அவர் படிக்கும் போது கல்லூரியில் பாலஸ்தீன நீதிக்கான மாணவர் அமைப்பை உருவாக்கியதே இவர்தான் என்கிறார் கட்டுரையாளர். கல்லூரியில் படிக்கும் போது கல்லூரியில் பாலஸ்தீனத்திற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்பையே ஜஹரான் மம்தானி அவர்கள் தான் உருவாக்குகிறார். அக்டோபர் 7, 2023 முன்பதாக காசா மீதான இஸ்ரேலிய போர்களுக்கு எதிரான பல போராட்டங்களிலும் இவர் பங்கெடுத்திருக்கிறார். அதற்கு பிறகும் பங்கெடுத்திருக்கிறார். அக்டோபர் 7க்கு முன்பதாகவே பாலஸ்தீனம் தொடர்பாக எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டாலும் ஜஹரான் மம்தானி அங்கே இருந்திருக்கிறார். காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையை ஆரம்பித்தது முதல் பாலஸ்தீன மக்களுக்காக வாதிடுவது அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலில் ஒன்றாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய கட்டுரையாளர், நியூயார்க்கினுடைய மாநில சட்டமன்ற உறுப்பினராக ஜஹரான் மம்தானி அவர்கள் இருக்கும்போது லாப நோக்கற்ற இஸ்ரேலிய நிறுவனங்கள் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரித்து அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்த நேரத்தில் அதற்கு எதிராக ஒரு மசோதாவையும் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தார் என்று நினைவூட்டக்கூடியவர். வெள்ளை மாளிகைக்கு வெளியிலே 5 நாட்கள் உண்ணாவிரதத்தை பாலஸ்தீனத்திற்காக நடத்தியவர் ஜஹரான் மம்தானி என்கிறார். அதே போன்று செனட்டர் ஷக் ஷுமருடைய வீட்டுக்கு வெளியிலே யூத அமைதிக்கான குரல் போராட்டம் என்கிற போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதும் செய்யப்பட்டார் என்று சொல்லக்கூடிய கட்டுரையாளர் மேலதிகமாக ஜஹரான் மம்தானியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போது அமெரிக்காவில் முஸ்லீமாக இருப்பது என்பது பாலஸ்தீன மக்கள் அனுபவிக்கும் கஷ்டத்தை விட பெரும் கஷ்டம் கிடையாது. அமெரிக்காவில் சிச்சுவேஷன் மாறி இருக்கிறது. இஸ்லாமியர்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஜஹரான் மம்தானி மட்டுமல்ல, அமெரிக்காவில் இன்றைக்கு பல தலைவர்கள் இஸ்லாமியர்கள் சார்பாக உருவாகி இருக்கிறார்கள். பாகிஸ்தானில் இருந்து குடியேறியவர்களுடைய மகனாக அறியப்படக்கூடிய நஜ்மி அவர்கள் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக அறியப்படுகிறார். பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த பிரதிநிதி ராஷிதா தையிப் அவர்கள் ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக அறியப்படுகிறார். சோமாலியாவினுடைய வம்சாவளியாக அறியப்படக்கூடிய இல்ஹான் உமர் அவர்கள் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக அறியப்படுகிறார். இப்படி பல பேரும் அமெரிக்காவில் அரசியல் தலைமை பீடங்களில் இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அதே நேரத்தில் தற்போது ஜஹரான் மம்தானியினுடைய வருகையும் மிக முக்கியமானதாக அமெரிக்காவிலே பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் அமெரிக்கர்கள் தற்போது ஜஹரான் மம்தானியை தி கோல்டன் பாய், தங்க மகன் என்று அழைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே நியூயார்க்கினுடைய தேர்தலில் நவம்பர் 4ஆம் தேதிய தேர்தலில் ஜஹரான் மம்தானி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கோல்மால்கள் நடத்தப்படாவிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரை எதிர்வருகிற தேர்தல்
எப்படி அமைகிறதோ இல்லையோ, அமெரிக்காவினுடைய இஸ்லாமியர்கள் பற்றிய பார்வை அமெரிக்காவில் மாறி இருக்கிறது. இன்ஷா அல்லாவில் ஆரம்பித்து மாஷா அல்லாஹ் வரைக்கும் அமெரிக்கர்களே சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இஸ்லாமியர்களுடைய இந்த புழக்க பாஷை வார்த்தை மாறி இருக்கிறது என்கிற செய்திகளையும் மகிழ்ச்சியாக சுட்டிக்காட்டுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். நவம்பர் 4ஆம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தலில் ஜஹ்ரான் மம்தானியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, அவரை எந்த அளவு தூரம் அமெரிக்க மக்கள் ஆதரிக்கிறார்கள், அவருடைய வெற்றி எப்படி அமையப் போகிறது. அப்படி அமைந்தால் யாருக்கு கஷ்டமாக இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு 100% கஷ்டமாக அது மாறப்போகிறது என்பது மட்டும் உறுதி என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரலில் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.